வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடத்தல் கும்பலுடன் தொடர்பு, பல பெண்களுடன் உல்லாசம், போதைப் பொருட்களுடன் கைதான பௌத்த பிக்குகளின் அதிர்ச்சி தரும் பின்னணி, விசாரணையில் அம்பலமான திடுக்கிடும் தகவல்கள். டிக்டாக் காதலனுடன் வீட்டை விட்டு ஓடிய சிறுமி, முன்னாள் காதலன் அரங்கேற்றிய அதிர்ச்சி, யாழில் சம்பவம். யாழ்ப்பாணத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்திய செம்மணி புதைகுழி, மீண்டும் ஆரம்ப போகும் அகழ்வு பணி, அடுத்தடுத்து கசியப் போகும் உண்மைகள். தமிழர் பகுதிகளில் அடுத்தடுத்து பதிவாகும் இளவயது மரணம், கிளிநொச்சியில் மகனை காணவில்லை என தேடிய தாய் தந்தை, தேடுதலில் காத்திருந்த துயரம், நடந்தது என்ன? நகை அடகு நிறுவனம் என கூறி கோடிக்கணக்கான நகைகளுடன் தப்பியோடிய உரிமையாளர், அம்பலமான புதிய திருட்டு, மக்களே அவதானம். அரசாங்கத்தின் இரு முக்கிய பிரமுகர்களுக்கு வந்த சிக்கல், அடுற தரப்புக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் சதி வேலைகள், திட்டமிட்டு காய் நகர்த்தும் எதிரணி. அர்ச்சுனாவால் தாக்கப்பட்ட பெண் வைத்தியசாலையில் அனுமதி, போலீசாரால் உடனடியாக கைது செய்யப்பட்ட அர்ச்சுனா, நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. நாட்டில் ஒரே நாளில் கைதான ஆயிரக்கணக்கானோர், ஜனாதிபதி அனுரவின் அதிரடி நடவடிக்கை, உடமையில் மீட்கப்பட்ட ஆபத்தான பொருட்கள். கொழும்பில் இளைஞன் ஒருவரை கடத்தி மர்ம கும்பல் ஒன்று செய்த கொடூரம், விசாரணையில் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட ஐவர், அம்பலமான அதிர்ச்சி தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைப்பற்றப்பட்ட பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல் சம்பவத்தின் பின்னணியில் உள்ளவர்கள் தொடர்பான தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. நேற்றைய தினம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 22 பௌத்த பேக்குகள் போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்தனர். இது விமான நிலைய வரலாற்றில் பௌத்த பெக்குகள் தொடர்பாக பதிவான மிகப்பெரிய போதைப் பொருள் கைப்பற்றல் சம்பவமாக கருதப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் பல முக்கிய தகவல்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. அதன்படி இந்த போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கையின் பின்னணியில் 3 பௌத்த பெக்குகள் செயல்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்களிடமிருந்து சுமார் 110 கோடி ரூபாய் பெறுமதியான குஷ் மற்றும் ஹசிஸ் ரக போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட பௌத்த பிக்குகள் கடந்த 22ஆம் தேதி தாய்லாந்தின் பாங்காக் நகரத்திற்கு பயணம் செய்திருந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் வறிய மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் உள்ள இளம் பௌத்த பிக்குகளை தெரிவு செய்து தாய்லாந்துக்கான மத யாத்திரை என்ற பெயரில் இந்த கடத்தல் திட்டம் முன்னெடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நடவடிக்கையை 3 பௌத்த பிக்குகள் திட்டமிட்டு வழிநடத்தியுள்ளதாகவும் விசாரணைகள் சுட்டிக்காட்டுகின்றன. அவர்களை தாய்லாந்துக்கு அழைத்து சென்று காவி உடைகளை அகற்ற செய்து பல்வேறு களியாட்ட நிகழ்வுகளில் ஈடுபடுத்தியுள்ளதாகவும் அவர்களது கைபேசிகளில் இருந்து மீட்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் மூலம் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சிலர் பெண்களுடன் ஒழுக்கக்கேடான தொடர்புகளிலும் ஈடுபட்டிருந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் அந்த 3 பௌத்த பிக்குகள் மற்ற பிக்குகளுக்கு டாஃபி, சாக்லேட், சவர்க்காரம், ஷாம்பூ, பற்பசை போன்ற பொருட்கள் அடங்கிய பொதிகளை வழங்கி அவை கஷ்டப்பிரதேச விகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டியவை என கூறி எடுத்து செல்ல செய்துள்ளனர். இந்த பொதிகளை திறக்காமல் எடுத்து செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்ததாகவும் அவற்றுக்குள் தலா சுமார் 5 கிலோகிராம் எடையுடைய போதைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது பின்னர் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த கடத்தல் தொடர்பான புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் விமான நிலையத்தில் சோதனை நடத்தப்பட்ட போது இந்த போதைப் பொருள் தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் இந்த நடவடிக்கையை திட்டமிட்டு வழிநடத்தியதாக கூறப்படும் 3 பௌத்த பிக்குகளும் பலமுறை தாய்லாந்து பயணங்களை மேற்கொண்டிருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் இந்த கடத்தல் நடவடிக்கையின் பிரதான சூத்திரதாரி என கூறப்படும் பௌத்த பிக்கு ஒருவர் கம்பகா மீகாவத்த பகுதியில் தலைமறைவாக இருந்தபோது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் தாய்லாந்து பயணம் மேற்கொள்ளாமல் இலங்கையில் இருந்தே இந்த போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கையை ஒருங்கிணைத்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இது இப்படி இருக்க கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பாரிய அளவிலான போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட தேரர்கள் தொடர்பாக முறையான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் சட்டத்தின் முன் அனைவரும் சமமாகவே நடத்தப்படுவார்கள் என்றும் எவருக்கும் அந்தஸ்து அடிப்படையில் எந்தவித சலுகைகளும் வழங்கப்படாது என்றும் உறுதியளித்துள்ளார். இந்த சம்பவத்தின் தொடர்பாக ஏற்கனவே நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளின் முடிவுகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் மகா சங்கத்தினரின் ஆலோசனைகளை உள்வாங்கி சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போதைப்பொருள் ஒழிப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாகவே கடுநாயக்கவில் இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதன்போது 110 கிலோகிராமிற்கும் அதிகமான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதுடன் தேரர்கள் உட்பட பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக உண்மைகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் உரிய நேரத்தில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் டிக்டாக் மூலம் அறிமுகமான இளைஞருடன் வீட்டை விட்டு வெளியேறிய 15 வயது சிறுமியை போலீசார் மீட்டு விசாரணை நடத்திய போது அவர் ஏற்கனவே மற்றொரு நபரால் பாலியல் வன்புணர்வுகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இளவாலை மாதகள் பகுதியில் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, டிக்டாக் செயலி வழியாக அறிமுகமான நெல்லியடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கரவட்டி பகுதியைச் சேர்ந்த 21 வயது இளைஞருடன் குறித்த சிறுமி வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இது தொடர்பாக பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் நெல்லியடி போலீசாரின் ஒத்துழைப்புடன் இளவாலை போலீசார் அந்த இருவரையும் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இளைஞனிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சிறுமியை தனது வீட்டிற்கு அழைத்து சென்றது உண்மைதான், ஆனால் தவறான உறவு எதுவும் இடம்பெறவில்லை என்று அவர் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. எனினும் சட்ட நடைமுறைகளின் அடிப்படையில் சிறுமி மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது அவர் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாகி இருந்தது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து சிறுமியிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் தற்போதைய இளைஞருடன் செல்லும் முன்பதாக தனது பகுதியை சேர்ந்த 21 வயதுடைய முன்னாள் காதலன் ஒருவரால் தான் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டதாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் குறித்து முன்னாள் காதலனையும் போலீசார் உடனடியாக கைது செய்துள்ளனர். தற்போது 21 வயதுடைய முன்னாள் மற்றும் தற்போதைய காதலர்கள் இருவருக்கும் எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை இளவாலை போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். இதனிடையே யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளில் இளம் பிள்ளைகள் மற்றும் சிறுவர்கள் சமூக வலைதளங்களுக்கு அடிமையாகி வருவதுடன் போதை பழக்கங்களுக்கும் ஈடுபட்டு வருவதாக சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். கிளிநொச்சி பூநகரி கிராஞ்சி பகுதியில் 19 வயதுடைய இளைஞன் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் கடந்த சனிக்கிழமை இரவு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று முன்தினம் இரவு நீண்ட நேரமாகியும் இளைஞனை காணவில்லை என தெரிவித்து அவரது தாய் மற்றும் தந்தை இணைந்து தேடியுள்ளனர். எனினும் அவர் நண்பர்களுடன் சென்றிருப்பார் என்ற எண்ணத்தில் பின்னர் அவர்கள் உறங்க சென்றதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மறுநாள் இளைஞனின் தந்தை மாடுகளை கட்டுவதற்காக வெளியே சென்ற போது மரம் ஒன்றில் தூக்கில் தொங்கிய நிலையில் தனது மகன் உயிரிழந்திருந்ததை கண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இளைஞன் உயிரிழந்ததற்கான காரணம் இதுவரை உறுதியாக தெரியவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து உடனடியாக ஜெயபுரம் போலீசாருக்கு ஊரவர்கள் தகவல் வழங்கியிருந்த போதிலும் போலீசார் தாமதமாகவே சம்பவ இடத்திற்கு வந்ததாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஜெயபுரம் போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பு மட்டக்குழி பகுதியில் இளைஞர் ஒருவரை கடத்தி சென்று கொடூரமான முறையில் கொலை செய்த சம்பவம் தொடர்பாக 5 சந்தேக நபர்கள் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கைது நடவடிக்கை கடந்த 25ஆம் தேதி முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 22ஆம் தேதி மட்டக்குழி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நபர் ஒருவர் அடையாளம் தெரியாதவர்களால் கடத்தி செல்லப்பட்டதாக ஆரம்பத்தில் தகவல் வெளியானது. இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் கடத்தப்பட்ட இளைஞர் கடுமையாக சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்ட நிலையில் பின்னர் நீரில் மூழ்கடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர விசேட அதிரடிப்படை முகாம் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை விசேட தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அதன்போது இந்த கொலை சம்பவத்துடன் நேரடியாக தொடர்புடையதாக கருதப்படும் 5 சந்தேக நபர்கள் அதிரடி படையினரால்
சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் கொழும்பு 15 மற்றும் பமுடகம பகுதியைச் சேர்ந்த 23 முதல் 36 வயதிற்கு உட்பட்டவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பின்னர் கைது செய்யப்பட்டு சந்தேக நபர்கள் நீதிவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் இந்த கொலைக்கான உண்மையான காரணம் என்ன, இது தனிப்பட்ட பகைமையாலா இடம்பெற்றது அல்லது போதைப்பொருள் தொடர்பான விவகாரம் ஏதேனும் பின்னணியில் உள்ளதா என்பது குறித்து மட்டக்களப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுடன் ஏற்பட்ட சம்பவத்தில் தாக்குதலுக்கு உள்ளான 2 நபர்களில் பெண் ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மற்ற நபர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். கடந்த 25ஆம் தேதி யாழ்ப்பாணம் பெரியவிளான் பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாட்டின் போது அவர் காலால் உதைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் பின்னர் பாதிக்கப்பட்ட நபர் 26ஆம் தேதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நேற்றைய தினம் இளவாலை போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். தனது தனிப்பட்ட பாதுகாப்புக்கான துப்பாக்கியை காட்டி பெண் ஒருவரை அச்சுறுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அவர் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக இளவாலை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அர்ஜுனா ராமநாதனை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வாக்குமூலத்தை பதிவு செய்த பின்னர் அவரை கைது செய்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பில் இயங்கி வரும் தங்க ஆபரணங்களை அடகு பிடிக்கும் நிறுவனம் ஒன்றில் அதன் முகாமையாளர் வாடிக்கையாளரின் தங்க நகைகள் உட்பட 17 லட்சம் ரூபாய் பணத்துடன் மாயமான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்றதாக மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவினர் தெரிவித்துள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய முகாமையாளர் நாவலப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் தெரிய வருவதாவது, குறித்த நிறுவனத்தின் முகாமையாளர் கடந்த வெள்ளிக்கிழமை காலை அங்கிருந்து கணக்காளரை அணுகி தங்க ஆபரணங்களை அடகு வைத்திருந்த வாடிக்கையாளர் ஒருவர் அவற்றை மீண்டும் சரிபார்ப்பதற்காக வரவுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன்படி அந்த வாடிக்கையாளரின் நகைகளை பாதுகாப்பாக பெட்டியிலிருந்து எடுத்து தனது மேசையில் வைக்குமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். அத்துடன் கொழும்பு தலைமை காரியாலயத்திலிருந்து தனது வங்கிக் கணக்கில் இதுவரை பணம் வரவில்லை என்றும் அதனை வைப்பிலிட வேண்டியுள்ளதாக கூறி 17 லட்சம் ரூபாய் பணத்தையும் கணக்காளரிடமிருந்து பெற்றுக் கொண்டுள்ளார். பின்னர் நகைகளை வாடிக்கையாளரிடம் காட்டிவிட்டு வருவதாக கூறி சுமார் 1,57 லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் மற்றும் 17 லட்சம் ரூபாய் பெறுமதியான பணத்துடன் பிற்பகல் 2:30 மணியளவில் நிறுவனத்திலிருந்து வெளியேறியுள்ளார். மாலை நேரமாகியும் அவர் பணிக்கு திரும்பாத நிலையில் அவரது தொலைபேசிக்கு தொடர்பு கொண்ட போது அது செயலிழந்திருந்தது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அந்த திருட்டு சம்பவம் தொடர்பாக நிறுவனத்தின் கணக்காளர் நேற்று முன்தினம் மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவில் முறைப்பாடு செய்துள்ளார். ஆரம்பகட்ட விசாரணைகளின் அடிப்படையில் முகாமையாளர் திட்டமிட்டு நகைகள் மற்றும் பணத்துடன் தலைமறைவாகியுள்ளமை தெரிய வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தற்போது மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவு காவல்துறையினரால் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய போதைப் பொருளற்ற தேசத்தை உருவாக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் முழு நாடுமே ஒன்றாக எனும் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் நேற்று நாடு தழுவிய ரீதியில் விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன்போது போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விநியோகத்துடன் தொடர்புடைய 989 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 994 சுற்றிவளைப்பு நடவடிக்கைகள் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களில் 33 பேர் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் மேலதிக விசாரணைகளுக்காக வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் சட்டவிரோதமாக சொத்து ஈட்டியமை தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேவேளை போதைப் பொருள் பழக்கத்திற்கு அடிமையான 2 புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்ப பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசேட சோதனை நடவடிக்கையின் போது சந்தேக நபரிடமிருந்து பெருமளவான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன்படி 312 கிராம் ஹெரோயின்,
1 கிலோகிராம் 731 கிராம் ஹைஸ், 516 கிராம் கஞ்சா, 34,254 கஞ்சா செடிகள், 8 கிராம் குஷ் ரக போதைப் பொருள், 170 கிராம் ஹசிஸ் ரக போதைப் பொருள், 301 போதை மாத்திரைகள், 1 கிலோகிராம் 539 கிராம் மதன மோதகம் மற்றும் 2 கிலோகிராம் 398 கிராம் மாவா போதைப் பொருள் ஆகியவை கைப்பற்றப்பட்டுள்ளன. போதைப் பொருள் வலையமைப்பை முற்றாக ஒழிக்கும் நோக்கில் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் இணைந்து இத்தகைய விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து நாடளாவிய ரீதியில் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்திற்கு இரு முக்கிய பிரமுகர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணைகளை கொண்டுவர எதிர்க்கட்சிகள் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதியும் நிதி அமைச்சருமான அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் அருண் ஜெயசேகர் ஆகியோருக்கு எதிராகவே இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிதி அமைச்சராக உள்ள ஜனாதிபதிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை அரசு திரைசேரியிலிருந்து சுமார் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் தொகை முறைகேடாக போலியான வெளிநாட்டு வங்கி கணக்கொன்றுக்கு மாற்றப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை அடிப்படையாக கொண்டதாக கூறப்படுகின்றது. நிதி நிர்வாகத்தில் ஏற்பட்டதாக கூறப்படும் இந்த பாரிய முறைகேடு தொடர்பாக விளக்கம் கூறும் வகையில் இந்த பிரேரணை முன்வைக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மறுபுறம் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் அருண் ஜெயசேகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தை மையப்படுத்தி கொண்டுவரப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த தாக்குதல்கள் இடம்பெற்ற காலப்பகுதியில் அவர் கிழக்கு மாகாண கட்டளை தளபதியாக பணியாற்றியிருந்த போதிலும் தாக்குதலை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த பிரேரணை கொண்டுவரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த இரு நம்பிக்கையில்லா பிரேரணைகளுக்கும் ஆதரவாக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பங்களை திரட்டும் பணிகளை அடுத்த வாரம் முதல் ஆரம்பிக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் அமைந்துள்ள மனித புதைக்குழியில் 7 மாதங்களாக இடைநிறுத்தப்பட்டிருந்த 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அரசாங்கத்திடமிருந்து 2.1 மில்லியன் ரூபாய் நிதி வழங்கப்பட்டதை தொடர்ந்து செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தில் அமைந்துள்ள மனித புதைக்குழி தொடர்பான அகழ்வாய்வு பணிகள் நேற்று யாழ்ப்பாண நீதவான் செல்வநாயகம் லெனின்குமார் முன்னிலையில் மீண்டும் தொடங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னதாக கடந்த ஆண்டு இந்த அகழ்வு பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ள 19 மில்லியன் ரூபாய் நீதி அமைச்சினால் வழங்கப்பட்டிருந்தாலும் அப்பகுதியில் நிலவிய மழைக்கால காலநிலை காரணமாக பணிகளை ஆரம்பிக்க முடியாமல் போனது. அதனைத் தொடர்ந்து 2025ஆம் ஆண்டு முடிவடைந்ததால் அந்த நிதி மீண்டும் திருப்பி அனுப்ப வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து மேலும் 56 நாட்கள் அகழ்வு பணிகளை மேற்கொள்ள தேவையான புதிய நிதி மதிப்பீட்டை கடந்த பிப்ரவரி 9ஆம் தேதி யாழ்ப்பாண சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் நீதிமன்றத்தில் மீண்டும் சமர்ப்பித்துள்ளார். இந்த பணிகளுக்காக சுமார் 21 மில்லியன் ரூபாய் வரை புதிய நிதி கோரப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நீதிமன்ற உத்தரவின் பேரில் தடயவியல் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் சோமதேவ மற்றும் யாழ்ப்பாண சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோரின் வழிநடத்தலில் இந்த அகழ்வு பணிகள் முதன்முறையாக 2025 மே 15ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. அதன் பின்னர் 45 நாட்கள் நீடித்த 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 2025 செப்டம்பர் 6ஆம் தேதி நிறைவடைந்த போது சிறுவர்கள் உட்பட 240 மனித எலும்புக்கூடுகள் அந்த புதைக்குழியிலிருந்து மீட்கப்பட்டிருந்தன. மேலும் அந்த இடத்திலிருந்து பாய்மாட்டில்கள், பொம்மைகள், சிறுவர்களின் காலணிகள், பாடசாலை பைகள் உள்ளிட்ட பல பொருட்களும் மனித எலும்புக்கூடுகளும் சேர்ந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதனிடையே இந்த மனித புதைக்குழியை பார்வையிட ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான தூதுவர் உள்ளிட்ட வெளிநாட்டு தூதரக அதிகாரிகளுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கான கோரிக்கைகளை பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி மற்றும் ருமேனியா உள்ளிட்ட நாடுகளின் தூதரகங்களும் முன்வைத்திருந்தன. குறிப்பாக இலங்கையில் இதுவரை கண்டறியப்பட்ட மிகப்பெரிய மனித புதைக்குழியாக மன்னார் சதோச மனித புதைக்குழி கருதப்படுவதுடன் அதில் 28 சிறுவர்கள் உட்பட 376 மனித உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.